முற்காலத்தில் சதி அப்படின்னு சொல்லிட்டு கணவன் இறந்தால் மனைவியும் சேர்த்து எரிக்கப்பட்டிருக்காங்க. இப்போது அந்த முறை இல்லை. ஏன்னா அதுக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஒன்று உள்ளது. அதுக்கு பின்னாடி ஒருத்தருடைய ஒரு கடினமான உழைப்பு உள்ளது. அதாவது அந்த கதை என்னென்னு பார்க்கலாம். அதாவது ஜெகன்மோகன் ராவ் அப்படின்ற ஒருத்தர் இறந்து போகிறாங்க. அது இறந்து போனதும் அவருடைய மனைவி சேர்த்து எரிக்கப்படுறாங்க. இதை அதாவது ஜெகன்மோகன் ராவ் அவர் இறந்தவருடைய தம்பி பார்க்குறாரு. அவருக்கு அதிர்ச்சி அடைஞ்சு போயிடுறாரு. என்னடா இது, இறந்தது அவர் தான், அவருடன் மனைவியும் உடன் எரிக்கப்பட்டதை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிரி அது முதல் சதியை எதிர்க்க பேச தொடங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் சதியை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டெப்பாக தனது கட்டுரையின் மூலம் சதி என்பது சாஸ்திரத்துக்கு அதில் ஈடுபட்டது கிடையாது, கட்டமைக்கப்படவில்லை அப்படின்றத உறுதிப்பட்டு எடுத்துரைக்கிறாரு. இதில் அந்த டைமில் பழமைவாதிகள் இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஆங்கிலேயர்கிட்ட பெட்டிஷன் போடுறாங்க. அது கரெக்டுன்னு சொல்லிட்டு அப்போது இந்த பெட்டிஷன் எங்கே நடக்குன்னா லண்டனில், அதாவது இங்கிலாந்து பிரிட்டிஷ் கவுன்சிலில் நடக்கும்போது வாதாடுறதுக்காக இவர் அங்கேயே சென்று சதியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி இது தவறுன்னு சொல்லிட்டு அவங்கள அக்செப்ட் பண்ண வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த டைமில் வில்லியம் பெண்டிங்கிறவங்க கவர்னராக இருந்திருக்காங்க. அவங்களும் அதை படித்து இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சதியில் அதன்படி அதுக்கப்புறம் உத்தரவு போட்டிருக்காங்க, சட்டத்தை இயற்றியிருக்காங்க. 1829 இதுக்கப்புறம் யாருமே சதியில் ஈடுபடுவதோ, எரித்தல் அல்லது இந்து விதவைகளை உயிருடன் புதைத்தல் அந்த மாதிரி சட்டத்திற்கு புறமானவையே செய்யக்கூடாது. இது நீ அப்படி செஞ்சிங்கன்னா நீதிமன்றங்களால் தண்டிக்கப்படக்கூடியது அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க. இது வில்லியம் பெண்டிங் பிரபுவால் இந்த சட்டம் இயற்றப்பட்டாலும் இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜாராம் மோகன் ராய் அவர்களால் தான் இது நடக்கப்பட்டிருக்குது.